நாங்கள் இந்த சிலைகள் செய்யறதுங்கிறது வந்துட்டு ஒரு 14 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அது நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா, சின்ன வயசுல நாங்கள் கொஞ்சம் டிராயிங் நல்லா வரைவேன். ஸோ அந்த விஷயத்த வச்சு நான் இதை ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். மற்றபடி அழிஞ்ச கலைகள், அழிஞ்சிக்கிட்டு இருக்க கலைகள், பழைய காலத்து கலைகள்லாம் திருப்பி கொண்டு வர்றதுக்காகத்தான் நான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி ஆரம்பிச்சோங்க. இது நாங்கள் ஃபர்ஸ்ட் எங்கள் வீடு கட்டும்போது ஒருத்தரை கூப்பிட்டு இது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணோம். அது நல்லா வருதுங்கிறதுனால திருப்பி அதே கலையே வந்து நம்ம நல்லா டெவலப் பண்ணலான்னு சொல்லி தான் ஆரம்பிச்சது. இது நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது எல்லாமே மேட்டுப்பாளையம். சிலைகள் பார்த்தீங்கன்னா நிறையா மெட்டீரியலில் செய்யலாம். கல்லில் செய்யலாம், மெட்டலில் செய்யலாம், சிமெண்ட்டில் செய்யலாம், ஃபைபரில் செய்யலாம், வுட்டில் செய்யலாம், பிஓபியில் செய்யலாம். இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் செய்கிறாங்க. நாங்கள் பிஓபியில் மட்டும் செய்யறதில்ல, மற்றபடியான ஐட்டம்ஸ் எல்லாமே செஞ்சு கொடுக்குறோங்க. பிஓபினா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுங்க. அந்த மெட்டீரியல் கொஞ்சம் சீக்கிரம் பிரேக்கபிள் ஆயிரும். ஏன்னா சிலைகள்ன்றது பழைய காலத்திலேயே தெரியும், உச்சமான சிலைகளை வைக்கக்கூடாதுன்றவாங்க. ஸோ ஒருத்தவங்க ஒரு சிலை வாங்கிட்டு போகிறாங்கன்னா அது உடஞ்சி போயிடுச்சு இல்லை உச்சமாயிருச்சு அப்படின்னாலே அவங்க மனசும் கஷ்டப்படும், ப்ளஸ் அது கலைக்கும் மரியாதை இல்லாமல் இருக்குங்க. ஸோ அதனால் நாங்கள் அந்த பிஓபி டச் பண்ணுறது இல்லைங்க. ஸோ எங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா ரெசார்ட்ஸுக்கு, இந்த ரெஸ்டாரண்ட்ஸு செல்ஃபி எடுக்கிறதுக்கு, ப்ளஸ் வீடுகளில் கார்டனில் வைக்கிறதுக்கு, வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு, அதில் இந்த ஃபவுண்டன்ஸில் வைக்கிறது, ஃபவுண்டன், ஸ்விம்மிங் பூல், அப்புறம் இந்த வால் முரல்னு சொல்லுவாங்க, இந்த வாஸ்து ரிலேட்டடான சிலைகள் பண்ணுறது, வாலில் செவுத்தில் பண்ணுறது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. அதுவும் வந்துட்டு சிமெண்ட்லேயும் பண்ணலாங்க, ஃபைபர்லேயும் பண்ணலாம், மெட்டல்லையும் பண்ணலாங்க. இப்போ நாங்கள் அதிகமாக சூஸ் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபைபர்லேங்க. ஏன் ஃபைபர் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, வெயில், மழை எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்கும், சீக்கிரமாக கிராக் விருகாதுங்க, உடையாது. இன்னொன்று, நம்ம இப்போல்லாம் வந்து பழைய காலம் மாதிரி இல்லை, கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சுன்னா போர் அடிச்சிச்சு இன்டீரியர் சேஞ்ச் பண்ணுறது, ஈவன் வீடுகளுக்காக இருக்கட்டும், உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட், ரெசார்ட் எல்லாத்துக்குமே சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ இந்த சிமெண்ட் மாதிரி ஐட்டம்ஸில் பண்ணோம்னா உடஞ்சி தான் போகும், அது வேஸ்ட்டாக போகுங்க. இதே ஃபைபர்னால் நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணி வேற எங்கேயாவது வச்சிடலாம். ஈவன் இதே நம்ம சேல் கூட பண்ணிடலாம், ரீசேல் கூட பண்ணலாம். எத்தனை வருஷம் ஆனாலும் சீக்கிரம் ஒன்றுமே ஆகாதுங்க. இது ரீபெயிண்டிங் மட்டும் பண்ணிக்கலாம். இதை நாங்கள் பண்ணும்போது வந்து அந்த பெயிண்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு வேலை கிடைக்கும், ப்ளஸ் அதை செய்கிற ஸ்கல்ப்சர் ஈவன் களிமண்ணில் தான் ஃபஸ்ட்டு செய்வோங்க. ஈவன் அப்பா அம்மா, தாத்தா பாட்டி அவங்களோட சிலைகள் எது கொடுத்தாலுமே நாங்கள் அதை செஞ்சுருவோம். ஃபஸ்ட்டு களிமண்ணில் செய்வோம், செஞ்சு அதை அப்ரூவல் வாங்கிட்டு அவங்களுக்கு அது ஓகே ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மோல்டிங் பண்ணி டை பண்ணி ப்ராசஸ் பண்ணி எங்கள் ஃபைபரில் எடுத்து தருவாங்க. மார்பிள், கிரைனைட் எல்லாத்துலேயுமே பண்ணலாம். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஃபைபருங்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குங்க. இது நாங்கள் ஃபஸ்ட் பண்ண எங்களோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இதுதான், செவுத்தில் வைக்கிற ஒரு எலிஃபெண்ட்டுங்க. இது வந்து நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு வந்து செவுத்தில் நாங்கள் களிமண்ணை அப்ளை பண்ணி அதில் சிலை செய்கிற மாதிரியே செதுக்கி, களிமண் வந்து பதம் கொஞ்சம் ஈரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த களிமண் நிற்குங்க. இப்போ தண்ணி ஊற்றாம விட்டால் எல்லாம் கிராக் ஆகி வெடிச்சிடும். ஸோ இது எல்லாமே வந்து ஆர்டிஸ்ட், நல்ல ஒரு கிளே ஆர்ட் செய்ய தெரிஞ்சவங்க மட்டும்தான். அது ஈவன் அதில் இருக்கிற முடி நரம்புகள் கூட நாங்கள் அந்த கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணியிருப்போங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நேச்சுரல் லுக் இருந்தால் தான் நல்லா இருக்குங்கிறனால. களிமண் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் மோல்டிங் போடுற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபைபர்லேயே நாங்கள் மோல்டு எடுத்துட்டு அந்த ப்ராசஸில் திருப்பியும் ஃபைபர், ரெசின் அந்த மாதிரி ஒரு கலவையான ஒரு 14 மெட்டீரியல்ஸ் வச்சு சேர்த்து இதை செய்வோங்க. செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து 2 டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. நார்மல் வந்து பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட்டு, ஆர்டிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜாயின்ஸ் எல்லாமே தேய்ப்பாங்க. இதில் நிறைய ஜாயின்ஸ் பண்ணி எடுக்க முடியுங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வெளியில் ரிலீஸ் ஆகாது. ஸோ இதெல்லாம் இது கிட்டத்தட்ட இந்த ஸ்டாச்சு, இந்த மியூரல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 ஜாயின்ஸ் வருங்க. ஸோ அந்த 7 ஜாயின்ஸையும் வந்து நம்ம ஸ்மூத்தன் பண்ணி தேய்ச்சி அதை ரெடி பண்ணி பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட் முடிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து மெட்டாலிக் ஃபினிஷ், மல்டி கலர் 2 டைப்பில் இருக்குங்க. மல்டி கலர் ரியல் ஒரிஜினல் யான கலரில் பண்ணுறது. மெட்டாலிக் அப்படின்னா வந்து இந்த மாதிரி பித்தளை மாதிரி காமிக்கிறதுங்க. இது இன்டீரியர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து இந்த பித்தளை மாதிரி இருக்கிறது கொஞ்சம் எப்பவுமே லுக் நல்லா இருக்கும். ஏன்னா பழைய காலத்து ராஜா காலத்துங்களில் ஒரிஜினல் பித்தளையில தங்கத்திலையும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட ரிசம்பிள் பண்ணுங்க. ப்ளஸ் வாஸ்து சாஸ்துக்கும் வந்து யானை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே வந்து சிலைகள்ன்றது வந்து முழுசாவே 3D செல்லுன்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ என்னோட உருவம் எப்படி இருக்குன்னா, என்னோட ஃபுல்லாவே கை, கால், ஈவன் பின்னாடி முதுகுல இருந்து எல்லாமே அதே மாதிரி வரும். அதுவும் தனியாக செய்வோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க ஜாயின்ஸு. பட் சிலைகள் வந்து ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஒரு விரல்களுக்குள்ளேயுமே பண்ணுங்க கிட்டத்தட்ட ஒரு 50 ஜாயிண்ட் வரைக்கும் வரும். ஸோ அந்த 50 ஜாயிண்ட்டையுமே நளினமாக கரெக்டாக செஞ்சு அதை கட் பண்ணி திருப்பி ஜாயின் பண்ணணுங்க. ஜாயின் பண்ணி தேய்ச்சி தான் இதை நம்ம ஃபுல் ஃபினிஷ் பண்ணுவோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பெயிண்டிங்ல இருந்து அந்த மாதிரி போங்க. நான் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து GTMன்னு சொல்லுங்க, கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படின்றதுல வந்துட்டு மரகத பூஞ்சோலின்னு ஒரு ஸ்கீம் எடுத்தாங்க. அதில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 3 பார்க் பண்ணாங்க. அது மாதிரி ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் பண்ணோங்க. நாங்கள் சின்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. 6 இன்ச்சிலிருந்து நீங்கள் 100 அடி வரைக்கும் வேணாலும் நம்ம செலவு பண்ணி தர முடியும். அது ஃபைபர்லேயே சேர்ந்தாலும் சரி, சிமெண்ட்லேயே இருந்தாலும் சரிங்க. இப்போ கல்லுன்னு பார்த்தோன்னா ஒரு 3 பங்கு ஜாஸ்தியாகவே வரும், ரொம்ப காஸ்ட்டாக. இது பித்தளைன்னு போயிட்டீங்கன்னா 8 பங்கு ஜாஸ்தியாக வருங்க. ஸோ அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அஃபோர்டபுள்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர்,
ப்ளஸ் லுக் வைஸும் அதை விடவே ரொம்ப நல்லாவே கொடுக்கலாங்க. டைரெக்டாக கல்லில் சிற்பத்தை செய்கிற லுக்கை விட களிமண்ணில் செஞ்சு அதுக்கப்புறம் மோல்டு எடுக்கும்போது அதோட திருத்தமும் நேர்த்தியும் ரொம்ப நல்லாயிருக்கும்.